சொன்னாலும் சொல்லாட்டியும் பரணி தானே நம்ம வீட்டோட கொலச்சாமி. அம்மையோட இடத்துல இருந்து அவதாம்னு எல்லாரையும் பாத்துக்கிட்டா. நீயே யோசிச்சு பாரு, உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு போனவ எனக்கு ஒண்ணுன்னதும் கோவத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு வந்தாலே அந்த பாசத்தை என்ன நீ மதிக்கவே மாட்டேங்கிற. நீதான் எல்லான்னு நினைச்சு வந்தவன்னு ஒரு தாய் கோழி மாதிரி இந்த வீடு மொத்தத்தையும் தன்னோட ரெக்கைக்குள்ள வச்சுக்கிட்டவன பரணி. அவ ஆசைய, அவ விருப்பத்தை நீ தானே நிறைவேற்றணும். இப்ப ஒரே முட்டை அவளுக்கு தடை போட்டு நிக்கிறது நியாயமான? நீயே சொல்லு. நீ படிக்கலதால, ஆனா இந்த ஊர்லயே பெரிய புத்திசாலி என் மவன் தான் பெருமையா நினைப்பல. எந்த இடத்துல யார் என்ன கேட்டாலும் அதை சாதிச்சு கொடுக்கறவன் என் மவன். அப்ப ஏற்பட்ட மவன் அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கலன்னு எனக்கு வருத்தம் இருக்குல்ல. அண்ணன், எல்லா விஷயத்திலயும் எங்க அண்ணன்னு உன்னை பெருமையாத்தான் நினைப்பேன். ஆனா பரணி விஷயத்துல தப்பு பண்ணிட்டன. நீ அவளை ரொம்ப காயப்படுத்திட்ட. இது ரொம்ப தப்புன்னு. இல்ல, அவதான் உன் உசுருன்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க தேவையில்லை. அதே நேரத்துல இப்படி உட்கார்ந்து இருந்து எதுவும் மாறப்போறதும் இல்லை. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற தைரியமே தான் புருஷன் தனக்கு பின்னால இருக்கிறாங்கிற நினைப்புதால. இந்த பார், பரணி தனியா போயிருக்கதே நீ பின்னாடி வருவேங்கிற நம்பிக்கை தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன முடிவு எடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணு. இதுக்கு மேல யாரும் இங்க எதுவும் பேச வேண்டாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேல அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ எடுக்கட்டும். வாங்க. இல்லாம எனக்கு மட்டும் இங்க என்னல வேலை? நான் இல்லாம நீ மட்டும் தனி என்னல செய்ய போத? ஒரு புருஷன் தப்புன்னா பொண்டாட்டி திருத்தணும். நீ கோவப்பட்டா நான் உன்னை சமாதானப்படுத்தணும். நான் வரம்ல. இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் நீ எப்படிடா இங்க? நான் சொன்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. பாருங்க பரணி டாக்டர் நிக்கா பாருங்க. இவதான். சார் என்னாச்சு சார்? என்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? என்னது? இவன் உங்க ஹஸ்பண்டா? கான்சுலேட் கேட்டுக்கிட்ட நின்னு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார், நான் என்னோட விசா வெரிஃபிகேஷனுக்காக இங்க வந்திருக்கேன். இதோ இந்த ஃபைல்ல என் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிற ஆதாரம் எல்லாம் இதுல இருக்கு சார். நீங்களே பாருங்க. இல்ல இத நான் சொன்னோம்ல, அந்த கேட்க மாட்டேன். சார், நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு என்ன தேடி வந்திருக்காரு. இவருக்கு விவரம் எதுவும் தெரியாது. மத்தபடி வேற எந்த இன்டென்ஷனும் இவருக்கு இல்ல சார். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தேவையில்லாம மீடியா ஹைப் ஆகும். பாத்துக்கோங்க. மேடம், இவரோட பிஹேவியர்ல தான் சந்தேகப்பட்டிருக்காங்க. மத்தபடிலாம் ஏம்லா, நான் சென்னையில மெரினா பீச் ஒண்ணுதான் இருக்கும்னு நினைச்சா இங்க அங்கங்க ஒவ்வொரு பீச்சா இருக்கு. இது பாரு, அங்க இருக்குல்ல அந்த ரெசார்ட்ல தான் நம்ம ரூம் புக் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏம்லா, நம்ம ஊர்லயே ஒரு பீச் இருக்கு. ஆனா அது சிறுசு. இந்த பீச் அதை விட பெருசா இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் சென்னைக்கு வந்த? நான் உன் புருஷன். உனக்கு பாதுகாப்பா உனக்கு துணையா நான் வரணும்ல, அதுதான் வந்தேன். உனக்கு தானே அமெரிக்கா போறதே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஒருவேளை நான் அமெரிக்காக்கு போறத தடுக்கணும்னு வந்தியோ? நான் அம்புட்டு சொல்லியும் அந்த காரணம் உனக்கு புரியல, பிடிக்கவும் இல்ல. சரி விடு, நீ அமெரிக்காவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. ஒரு நல்ல புருஷனா உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கிறது என் கடமை இல்லையா? ஓஹோ, அப்போ
கடமைக்காக தான் வந்திருக்கல்ல. நீ அத கடமைன்னு சொல்லு இல்ல கடன் சொல்லு, இந்த பாரு நீ எங்க இருந்தாலும் பத்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் வந்தது. நான் மட்டும் இன்னைக்கு நேரத்துக்கு வரலன்னு வெயி, உன்னை என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? என்ன செஞ்சிருப்பாவ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சிருப்பாவ. அப்படித்தானே? உறவு இந்த ஆளுக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அனுப்பி விட்டுருப்பாவ. சாதாரண ஸ்டேஷன்லாம் இல்ல, NSA கஸ்டடிக்கே கொண்டு போயிருப்பாங்க. தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் விளைவிச்சதுன்னு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பாம்பு வச்சிருந்தேன்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல உள்ள அனுப்பி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பாங்க. ஏய், இதெல்லாம் நான் எங்களை கண்டேன்? உன் கூட துணையா வரணும்னு நினைச்சேன். நீ என்னைய விட்டு வராம வந்திருந்தா நான் கூட பத்திரமா வந்திருப்போம்ல. அதை விடு. ஆமா, அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன சொன்ன? யாரு அங்கிட்ட ஒரு துப்பாக்கி வச்சு நின்று இருந்தானே அவனா? ஆமா, அவர்கிட்டதான். அது அமெரிக்காவுக்கு இங்க இருந்தா போறேன்னு சொல்லுதாவ. அப்புறம் ஏன் பிளைட் சத்தமே கேட்கலன்னு கேட்டேன். இல்ல என்ன சிரிக்க? நான் ஜோக்குக்கு சொல்லல, நிஜமா தான் கேட்டேன். போடா. சரி, இந்த மெட்ராஸ்ல தேடி வந்து என்ன புடிச்சிட்ட. இப்ப நான் ஓடுறேன், என்ன புடி பாப்போம். இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி பண்ணல? வாடா, வந்து புடி. ஓடுத